இங்கே இந்த லேடி தன்னோட ஸ்கூலுக்கு கிளம்புற பொண்ணுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் கட்டி கொடுத்த தகர வீட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கூட அவங்க மாமனாரும் மாமியார் தான் இருக்காங்க. அவங்க புருஷன் இறந்து போனதுக்கப்புறம் அவங்க மாமனார் மாமியார் வேலை செய்கிறத வச்சு தான் அவங்க வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. அவங்க பொண்ணை ஸ்கூலுக்கு கூட்டு போகிறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அவங்க குழந்தைய கூட்டு போகும்போது அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி அவங்க அத்தைக்கிட்ட நீ பேசிட்டியா இல்லையா, நீ பேசலாம் சொல்லி நாளைக்கே நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க அத்தைக்கு இவங்களோட ஃப்ரெண்டை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அந்த டைமில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட இன்சார்ஜ் அங்கே வந்துட்டு இவங்ககிட்ட கேட்குறான், நீங்கள் வேலைக்கே வர மாட்டீங்க, 3 மாதமாக அந்த வீட்டில் இருக்கீங்க, எனக்கு நிறைய பேர் வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் இந்த வீட்டை குடிக்கணும், காசையாவது கொடுங்க இல்லைனா வீட்டை காலி பண்ணுங்கன்றாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, சீக்கிரமாக வந்து என் மருமகளோட வீட்டிலேருந்து காசு அனுப்புவாங்க, நாங்கள் அதை கொடுத்துட்றோன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, உங்கள் 2 பேருக்கு வயசாகிடுச்சு, வேலைக்கு வர மாட்டீங்க, அந்த லேடி சின்ன வயசில் தானே இருக்காங்க, அவங்கள அனுப்புங்களேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை இருக்குது, மாதம் 10,000 ரூபா கிடைக்கும்னும் போது, அப்படிலாம் வேற ஒருத்தவங்க வீட்டில் போய் நாங்கள் பாத்திரலாம் கழுவ மாட்டோம், எங்கள் வீட்டு மருமகளையும் அனுப்ப மாட்டோம், எங்களுக்கு ஊரில் சொந்த இடம்லாம் இருக்குது, நாங்கள் வீட்டை காலி பண்ணோம், நாங்கள் அங்கே போய் காட்டு வேலை கூட பார்த்துக்கிட்டு கௌரவமாக இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த லேடிக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈவினிங் இந்த லேடி கிட்ட அவங்க ஃப்ரெண்டை வந்து பேசுகிறாங்க, நான் கேட்ட மாதிரி பேசினியா இல்லையா, எனக்கு தெரிஞ்ச 2-3 வீட்டில் வேலைக்கு ஆள் கேட்குறாங்க, உன்னை சேர்த்து விட்றேன்னும் போது, இல்லை எங்கள் அத்தை அதுக்கெலாம் ஒத்துக்க மாட்டாங்க, கான்ட்ராக்டர் வந்து கூட கேட்டான், அப்போ கூட ஒத்துக்கலை, எங்கள் அத்தையை பொறுத்த வரைக்கும் வீட்டு பொண்ணுங்கள்லாம் வாசப்படியை தாண்டக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க, எனக்கு என்னமோ என் பொண்ணு படிப்பு வேஸ்ட்டாக போயிருமோன்னு சங்கடமாக இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்டும் அத்தை கிட்ட பேசி பார்க்குறாங்க, நிறைய வீட்டில் வேலை பார்த்தா நல்ல சம்பளம் கிடைக்கும், அவங்க பேத்தியை படிக்க வைக்கலான்னும் போது, பேத்தியை படிக்க வச்சுன்னா போது பெரிய ஆளானோன்னு கல்யாணம் ஆகி அவளும் வீட்டுக்குள்ளே தான் நான் உட்கார போகிறான்னு திமிரா பேசுகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொல்லிடுறாங்க, இந்த கிளவி வீட்டில் இருக்க வரைக்கும் நீ நிம்மதியாக இருக்க முடியாது, உன் பொண்ணோட படிப்பை பாரு, வேலைக்கு போகிற வழியை பாருன்னு உடனே இவங்க 2 பேருக்கு சண்டையாயிருதே, மருமக எப்படி வீட்டு விட்டு வெளில போகிறான்னு நான் பார்த்துறேன்னு அவங்க சவால் விடுறாங்க. விவசாயம் பண்ண நிறைய கடனை வாங்கிட்டு அதை திருப்பி கட்ட முடியாமல் வட்டி ஏறி அதை கணக்கும் பார்க்க முடியாமல் நம்ம நல்லா படிச்சிருந்தா அந்த நிலைமைக்கு நம்ம ஆயிருக்க மாட்டோம்லன்னு ஃபீல் பண்ணியிருப்பாரு. அது கனவுல வந்த உடனே இவங்களும் நைட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலையில் இவங்களும் தைரியமாக எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பி, நான் வேலைக்கு போக தான் போகிறேன், என் பொண்ணு படிப்பு முடிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், உங்களுக்கு வேணா ஊருக்கு போங்கன்னு இவங்க வெளியே போகிறாங்க. அவங்க அத்தை உன் காலை உடைக்க போகிறேன்ட்டு வராங்க. அவங்க மாமனார் தடுத்துடுறாரு, நம்ம பையனுக்கு ஏற்பட்ட நிலைமை நம்ம எல்லாருக்குமே நடக்குது, நான் எல்லாத்தையும் மாத்திரன்னா நம்ம பேத்தி படிச்சாதான் உண்டுன்னு சொல்லி தடுத்துடுறாரு. இவங்களும் தைரியமாக வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க.